இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் சுருக்கமாக இருக்குது இல்லை லைனிங் சுருக்கமாக இருக்குன்னா நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அயர்ன் பண்ணால் தான் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அளவுகள் வந்து மாறாது. ஓகேவா? ஓகே, இப்போ அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து 3 ப்ளவுஸ் நம்ம வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி ஒரே நேரத்தில் கட் பண்ணுறீங்கன்னா 3 பீஸும் ஒரே மாரி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒன்று உள்ளே ஒன்று வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளிப்பு இருக்குது பாருங்கள், இந்த கிளிப்பை வந்து 4 சைடு போடுறேன். ஓகேவா? குண்டூசி கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா குண்டூசி பின் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த கிளிப் போடுறேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து துணி வந்து ஆடாமல் இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் கட் பண்ணும்போது நகராமல் இருக்கணும். ஓகேவா? அதனால தான் இந்த கிளிப். ஓகேவா? இப்போ கீழே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இல்லை, அன்ஈவனாக இருக்குது. அதனால் ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி துணி வந்து ஒரு 3 4 இப்படி போட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்குங்க. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து லைனிங் துணி இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் தையலுக்கு கோடு போட்டுருக்கேன். ஓகேவா? தையலுக்கு போட்டாச்சு. இப்போ இது வந்து ஊசி, இதை வந்து நான் நடுப்புற குத்திக்கிறேன். ஓகேவா? குண்டூசி இருந்தால் குண்டூசி கூட நீங்கள் பின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இது நகராமல் இருக்கும். நகராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து நான் என்னென்ன அளவுகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுருங்க. ஷீட்னால் மிஸ் ஆகிடும், எங்கேயோ விட்டுருவோம் தவறுதலாக. அதனால தான் இதிலே எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா சைடில் வந்து இந்த இடம் வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் வைக்க, சைடு ஃபுல்லாகவே 1/2 இன்ச் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் நான் சைடு ஃபுல்லாக எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம அளவு எடுத்து, அளவு எடுக்காமல் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்து கரெக்டாக மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா ப்ளவுஸை கூட நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சென்டரான ஒரு மடிப்பு வருது பார்த்திங்களா, அங்கேருந்து அந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இடுப்பு இறக்க வைக்க சொன்னாங்கன்னா வச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா இதே அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? அடுத்து ஓகேவா, தையலுக்கு ஒரு 1 இன்ச். பின்னாடி தையல் எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்து ஒரு மார்க். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஷோல்டரோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து கழுத்து, பின் கழுத்து இறக்கம், இந்த இதில் கோடு கிழிக்காமல் உள்ளே இருக்குது பாருங்கள், அதில் வந்து கோடு கிழிங்க. இது வந்து தையலுக்கான அளவு. ஓகேவா? உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் துணி விட்டுக்குங்க. அதிகமாக துணி விட்டாலும் உள்ளே வந்து சுருக்கம் கொடுக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சென்டர் அளவில் வந்து இந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக இருக்குது. அடுத்து ஷோல்ட்ரு உயரம். ஓகேவா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ரஃப்பாக தான் அளந்து பார்த்துக்கணும். 1/2 இன்ச். ஓகேவா? 1/2 இன்ச். 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 1/2 இன்
இதில் ஒரு பாதி அளவுக்கு கீழே வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கோங்க. நோட்டை ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ இதில் கரெக்ஷன் அப்படின்னா இப்போயே நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி பண்ண முடியாது. ஒரு 3-4 துணி போட்டு நறுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி கத்திரிக்கோலும் நல்லா இருக்கணும். இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக மேலே இருக்கிற ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும், கீழே இருக்கிற ப்ளவுஸோட அளவு வந்து இப்படி கரெக்டாக வராது. கீழே இருக்கிறது கொஞ்சம் உள்நோக்கி வந்திருக்கும். அதனால் அதை பார்த்துக்குங்க. இல்லைன்னா தனித்தனியாகவே நறுக்கிக்கணும். ஓகேவா? ஒரு ப்ளவுஸ்க்கு 2-3 ப்ளவுஸ் போட்டு நறுக்கிறது எதுக்கு அப்படின்னோம்னா நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் குறைவான டைமில் கட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அர்க்காத், ஏன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதற்காக தான் கீழேயும் ஒரு அர்க்காத். ஓகேவா? அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து ரெடி. ஓகேவா? பேக் வச்சு இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸ் வந்து அப்படின்னா பேக் பீஸ் வந்து இப்படி கிராஸாக மேலே தூக்கி போட்டுடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஷோல்ட்ரு, ஆர்ம் ஹோல் எல்லாமே அப்படியே வரைஞ்சிக்கணும். ஓகேவா? அதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சைடு அளவுகள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து கழுத்து கழுத்து இறக்கம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறக்க வச்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அதுமாரி பட்டி ஜாயின் பண்ணதுக்கும் கீழே ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சுக்கிங்க. அடுத்து இந்த சென்டர் இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப இழுத்தோம்னா கீழே இறக்கம் வரும். அப்போ ஷோல்டர்கிட்ட சுருக்கம் வரும். ஓகேங்களா? இது வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் உள்ளே வந்து மடித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த டாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ துணி தேவையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் வருது. சில இதில் வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து மாறி வரும். இதில் வந்து அப்படி வரல. ஓகே. இப்போ வந்து இதில் ஒரு கோட் போட்டுக்கலாம். அதேமாரி இது ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம். ஓகேவா? அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? மற்றதெல்லாம் அப்படியே தான். இதில் வேணால் ஒரு பாக்ஸ் போட்டு வளைவு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கும் ஒரு 3 மார்க் பண்ணியிருப்போம். அதில் 2வது டாட்டு சாரி 2வது மார்க்கிங் சென்டர் டாட்டில் வந்து கோடிக்கிடுங்க. ஓகேவா? இதில் வந்து கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இல்லை ஓகே. ஓகேவா? அதேமாரி இந்த இடம் வந்து சாரி கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. இது வந்து இந்த இடம் மட்டும்தான் குடையணும். ஓகேங்களா?
இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற கழுத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம், இறக்கம் வருதா இறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். ஓகேவா? டேபிள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே வச்சாங்க. சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். சைடில் எவ்வளோ தையலுக்கு வேணுமோ விட்டுட்டு உள்ளே எவ்வளோக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுமாரி உயரம் இந்த உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் அதிகமாக இருக்குது கையில். ஓகேவா? நம்ம இன்னொரு கை வச்சு அங்கே பார்ப்போம். அதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் சுருக்கம் வரும். ஓகேவா? அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேவா? சென்டரில் ஒரு அர்க்காத்து, சைடில் எவ்வளோ தையலுக்கு வேணுமோ விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து. இப்போ இந்த ஸ்லீவை விரிச்சிருங்க. ஓகேவா? விரிச்சிட்டு ஒரு குழி குடஞ்சி வெட்டிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிருச்சு, பட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் அந்த மேலே இருக்குள்ள அந்த புடவையோட துணி அதை மேலே வச்சு நம்ம இப்போ வந்து இதை நறுக்கிக்க வேண்டியதான். மூணையும் தனித்தனியாக எடுத்து. ஓகேவா?